உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர் கிடைக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் நானே அனைத்துல உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பார்ந்த வணக்கம். தொடர்ந்து நாங்கள் இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரானுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை பார்ப்போம். தொடர்ந்து தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தாக்குதல்கள் துரிதப்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது. பல இடங்களில் தாக்குதல் நடைபெற்று காயங்கள் இருப்பதாக எரிந்து கொண்டிருப்பதான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. களநிலை என்ன என்பதை முதலில் கூறுவீர்கள்? உண்மைதான். நாங்கள் நேற்று இரவு பேசிய போது கூறியிருந்தோம், அந்த ஈராக்கில் இருக்கின்ற எப்லி தளம் மீதான தாக்குதலில், அதாவது பிரான்ஸ் படையினரின் உலங்கு வானூர்தி தளம் மீதான தாக்குதலில் 6 பிரான்ஸ் இராணுவத்தினர் காயமடைந்ததாக தற்போது கிடைக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் அதில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் 6 பேர் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதே நேரம் நேற்று இரவு சவுதி அரேபியாவில் இருக்கின்ற அமெரிக்க தளம் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் கிட்டத்தட்ட 19 படையினர் காயமடைந்திருப்பதாகவும் அமெரிக்க படையினர் அவர்கள் அனைவரும் ஏமன் தளத்துக்கு கொண்டு போகப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. அதே சமயம் ஈரானில் குண்டை வீசிவிட்டு திரும்பி வந்த FA-18E என்ற 18F என்ற சூப்பர்சோனிக் விமானம் வந்து லேண்டிங் கியர் ஃபெயிலியரால் அப்படியே கடலுக்குள் வீழ்ந்ததாக ஆப்ரஹாம் லிங்கனில் இறங்கும் போது விமானம் தாங்கி கப்பலில் இறங்கும் போது அது அப்படியே கடலுக்குள் சென்று வீழ்ந்ததாக கூறப்படுகின்றது. அதே சமயம் ஈரான் புரட்சிகர படையினர் கூறியிருக்கிறார்கள், தாங்கள் நடத்திய தாக்குதலில் ஆப்ரஹாம் லிங்கன் பகுதியாக சேதமடைந்ததாகவும் அந்த கப்பல் இப்போது அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ரஷ்யன் நியூஸ் சமூக வலைத்தளங்களில் அந்த ஆப்ரஹாம் லிங்கன் பகுதியாக சேதமடைந்த பகுதியை போட்டிருக்கிறார்கள். ஆனால் அதை உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனால் அதே சமயம் இன்னொரு தளம் என்ன போட்டிருக்கிறது என்று சொன்னால், ஈரான் சிறிய படகுகள் ஆப்ரஹாம் லிங்கனை அணுகியதாகவும் அதில் ஏற்பட்ட சண்டையில் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு பாதுகாப்பாக நின்ற டிஸ்ட்ரோயர் கப்பல்கள் தங்கள் கனன் மூலம் அந்த படகை தாக்கியதாகவும் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று தெரியாது என்றும் போட்டிருக்கிறார்கள். மேலதிக தகவல்களை அவர்கள் மறைத்திருப்பது போலதான் தெரிகின்றது. நேற்று நாங்கள் கதைத்திருந்தோம், மற்றது ஒரு அவர்களின் அடுத்த விமானம் தாங்கி கப்பலான ஜெரால்ட் ஃபோர்ட் கப்பலில் இடம்பெற்ற தீ விபத்து, அதை அவர்கள் லோன்ட்ரி பகுதியில் இடம்பெற்ற தீ விபத்து என்றுதான் சொன்னார்களே தவிர தாக்குதல் என்று சொல்லவில்லை. அதே நேரம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தாக்குதல் என்று பார்த்தால் இஸ்ரேலின் ஹைஃபா பகுதியில் கலிலி பகுதி மீது ஹிஸ்புல்லாக்கள் நடத்திய தாக்குதலில் கிட்டத்தட்ட 80 பேருக்கு மேல் காயமடைந்திருப்பதாக சேனல் 12 என்ற இஸ்ரேலிய செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் குவைத் மீதும் இரவு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் கிட்டத்தட்ட 2 பேர் ஓமானில் ஆளில்லாத தாக்குதல் விமானம் வீழ்ந்ததில் 2 பேர் கொல்லப்பட்டதாக, பலர் காயமடைந்ததாக கூறுகிறார்கள். அதே சமயம் இஸ்ரேல் வந்து ஈரானை தொடர்ச்சியாக தாக்கி கொண்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 200 இலக்குகளை தாக்கியதாக இஸ்ரேல் கூறுகின்றது. ஈரான் லட்டனி என்ற ஆற்றை கடக்கின்ற பாலத்தையும் தாங்கள் தகர்த்து விட்டதாக கூறுகிறார்கள். அதே சமயம் துபாய் பகுதியில் இருக்கின்ற இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் சென்டர், அது ஒரு மிக உயர்ந்த கட்டிடம், அந்த கட்டிடமும் தாக்கப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவில் டிப்ளோமேட்டிக் சென்டர் என்று சொல்கின்ற இடம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. தற்போது நாங்கள் கதைக்கும் போதும் சவுதி அரேபியா 18 ட்ரோன்கள், குவைத் 12 ட்ரோன்கள், 20 ட்ரோன்கள், ஏவுகணைகள் என்று தாங்கள் இன்டர்செப்ட் பண்ணியதாக தொடர்ச்சியாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப 2 தரப்பும் தாக்குதல்களை அதிகரித்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, 2 தரப்பு என்று கூறுவதை விட இந்த ஈரான் பெருமளவில் தெரிந்தெடுக்கப்பட்ட தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், நேற்று நாங்கள் பேசியிருந்தோம், அதாவது இந்த KC-135 என்ற விமானம் வந்து, அதாவது ஸ்டார்போர்ட் டேங்கர் என்று சொல்றது, அது எரிபொருட்களை விமானங்களுக்கு நிரப்புகின்ற விமானம், அது இப்போது சுடப்பட்டதாக CBS செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது.
கீழே அதாவது ஈராக்கிலிருந்து அந்த விமானம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் 2 விமானங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஒன்று வீழ்ந்து விட்டதாகவும் இரண்டாவது சேதங்களுடன் பாதுகாப்பாக இஸ்ரேலில் அவசரமாக தரை இறக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விமானத்தில் 3 பணியாளர்கள் வளமையாக 2 பைலட்டும் ஒரு உதவியாளரும் இருப்பார்கள் என்றும், ஆனால் இந்த சமயம் கூடுதலாக சிலர் இருந்திருக்கலாம் என்றும் 6 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம், ஆனால் 3 பேர் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கலாம், 6 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அந்த இடத்தில் அந்த பாலைவனம் அன்பர் பாலைவனத்தில் தான் அது விழுந்திருக்கின்றது. அந்த பாலைவனத்தில் தேடும் பணிகளை 2 ஸ்னூக் ரக உலங்கு வானூர்திகள் மூலம் அமெரிக்காவின் சிறப்பு படையினர் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது. அமெரிக்காவுடைய 2 எரிபொருள் நிரப்பு விமானங்கள் விழுந்தது தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது, இஸ்ரேல் இப்பொழுது கூறுகின்றது என்னவென்றால், தன்னுடைய எல்லைக்குள் ஈரான் ஒரு புதிய விதமான ஏவுகணையை வீசுவதாக கூறப்படுகின்றது. கேள்வி ஒன்று எழுகிற 2 எரிபொருட்களை நிரப்பும் விமானம் விழுந்ததும் இஸ்ரேல் கூறுவதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்ற ஒன்று சிந்திக்க தோன்றுகின்றது. அப்படி என்றால் இங்கே ஈரான் தன்னுடைய புதிய ரக படைக்கலங்களை பயன்படுத்த தொடங்கிவிட்டார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால், இவர்கள் அதை ஃப்ரெண்ட்லி ஃபயர் என்று கூறினாலும், இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஜெனிஃபர் ஸ்கோ என்றவர் அமெரிக்காவின் ஒரு மூத்த ஊடகவியலாளர், அவர் உடனடியாகவே தனது ட்விட்டர் தளத்தில் போட்டிருந்தார், விமானங்கள் கீழிருந்து சுடப்பட்டன, ஒன்று விழுந்து விட்டது, ஒன்று தரை இறங்கி விட்டது இஸ்ரேலில் என்று. பிறகு கொஞ்ச நேரத்தில் அந்த போஸ்டை அழித்து விட்டார். ஆனால் அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் P358 என்றது கோட் நேம். இது ஒரு தாக்குதல் ஏவுகணை. அது உதாரணமா அது என்னென்று சொன்னால், ஈரான் SA-67 என்று சொல்றது ஹை எக்ஸ்ப்ளோசிவ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ். அது கிட்டத்தட்ட 10 கிலோ ஹை எக்ஸ்ப்ளோசிவ் வெடிமருந்தை காவி செல்லக்கூடிய அந்த ஏவுகணை டர்போ ஜெட் ஜெட் என்ஜினை கொண்ட ஏவுகணை என்று சொல்லப்படுகின்றது. 2019ஆம் ஆண்டு தான் இந்த ஏவுகணையை ஈரான் பாவனைக்கு கொண்டு வந்திருந்தது. கடந்த அதாவது 2025ஆம் ஆண்டு தாக்குதல் இடம்பெற்ற போது, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போரின் போது, ஈராக் பகுதியில் இந்த ஏவுகணை முழுமையாக ஈராக்கிய படையினரால் கைப்பற்றப்பட்டிருந்தது. ஈரான் ஆதரவு படையினர் முகாம் ஒன்று. அப்போது கூறினார்கள், இந்த ஏவுகணையை அவர்கள் அங்கு ஈரான் அந்த ஈராக்கில் உள்ள தனது ஆதரவு படையினருக்கு விநியோகம் செய்திருக்கிறது. இப்போது உங்களுக்கு தெரியும், ஈராக்கில் இருக்கின்ற ஆதரவு படையினர் ஈரான் தளங்கள், அங்க இருக்கிற அமெரிக்க தளங்கள் மீது கடுமையாக தாக்குதலை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரான்சின் தளமாக இருக்கலாம், அமெரிக்கான் தளமாக இருக்கலாம், விமான நிலையங்களாக இருக்கலாம். ஒரு 24 மணி நேரத்துக்கு 21 ஏவுகணைகளை அவர்கள் ஏவியிருந்தார்கள். அவ்வளவு நவீன ஏவுகணை என்று சொல்கிறார்கள். எனவே அந்த ஏவுகணைகளை ஈரான் தான் அவர்களுக்கு விநியோகம் செய்ததாக கூறப்படுகிறது. இப்போது இந்த ஏவுகணையும் ஈரான் புதிய ஏவுகணை தான் இந்த விமானத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. கிட்டத்தட்ட 8500 மீட்டர், 8.5 கிலோமீட்டர் தூரம் உயரத்துக்கு இருக்கின்ற இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடியது அந்த ஏவுகணை. 100 கிலோமீட்டர் வரையிலும் அது இலக்குகளை கண்டறியும் வல்லமை கொண்டது என்று கூறப்படுகின்றது. புதிய ஏவுகணை என்றால் ஏவுகணை தொழில்நுட்பம், அதாவது ஏவுகணை எதிர்ப்பு தொழில்நுட்பத்தை முறியடித்து அந்த ஏவுகணை செல்லக்கூடியது என்று கூறப்படுகின்றது. டேங்கர் விமானத்தில் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்போது பெரிதாக நம்பி இருப்பது இந்த டேங்கர் விமானங்களை. ஏன் என்று சொன்னால், இந்த விமானங்கள் தான் அமெரிக்காவின் இஸ்ரேலின் விமானங்களுக்கு இடையில் எரிபொருட்களை நிரப்புவதுண்டு. இப்ப இஸ்ரேலின் விமானங்கள் தாக்குதல் நடத்த வரும்போதும், தாக்குதல் நடத்திவிட்டு திரும்பி போகும்போது அவர்களுக்கு அந்த இடையில், அதாவது இந்த விமானங்கள் ஈரானுக்குள் வர மாட்டுது, மற்ற நாடுகளில் இடையில் நின்று அவர்கள் இந்த மற்ற விமானங்களுக்கு எரிபொருட்களை நிரப்பி விடுவார்கள். இப்ப அப்ரஹாம் லிங்கனும் அதுதான் பிரச்சனை. என்று சொன்னால், F-18 700-800 கிலோமீட்டர் ரேஞ்ச். அப்ப 1000 மைலுக்கு அங்கால நின்றால் அது போறதுக்கு அதுக்கு இடையே ஒருக்கா ஃபியூவல் நிரப்ப வேண்டும், இல்லையென்றால் தாக்குதல் செய்ய முடியாது. எனவேதான் முதல் 300 கிலோமீட்டருக்கு நின்றார்கள். அப்ப இந்த விமானங்கள் இழப்புன்றது உங்களுக்கு தெரியும். இந்த சண்டை தொடங்குவதற்கு முன்னர் டேங்கர் விமானங்களை தான் அமெரிக்கா அதிக அளவில் கிட்டத்தட்ட 80-70 டேங்கர் விமானங்களை தான் கொண்டு வந்து குவித்திருந்தது. இப்போது ஸ்பெயினுக்கும் உள்ள பிரச்சனை என்னென்றால், அந்த டேங்கர் விமானங்களை நாங்கள் நிறுத்தி வைத்திருந்ததுதான். அதே போலதான் சைப்ரஸில் கூடுதலாக டேங்கர் விமானம். இப்ப இந்த டேங்கர் விமானத்தை அவர்கள் குறிவைத்தது இந்த குண்டு வீச்சுகளை கூட
பாதிக்கும் என்னென்று சொன்னால், இனி டேங்கர் விமானங்களுக்கான பாதுகாப்பு தேவை. மற்றது டேங்கர் விமானம் ஈரானில் வைத்து தாக்கப்படவில்லை, ஈராக்கில் வைத்து தாக்கப்படுகிறது என்று சொன்னால், இனி ஒவ்வொரு நாடுகளிலிருந்து ஏவுகணைகளை ஏவினால் அந்த இவர்களின் குண்டு வீச்சு பாதிக்கப்படலாம் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இவ்வளவு நடந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுகிறார், அமெரிக்கா ஈரானின் ஆட்சியை முற்றிலும் அழித்து வருகின்றது. அன்று ஒரு நாள் சொன்னார் 90% அழித்து விட்டார்கள் என்றும், பொறுத்திருந்து பாருங்கள் வெள்ளிக்கிழமை போரில் என்ன நடக்கப் போகின்றது என்பதை என்று கூறினார். ஏதாவது திட்டம் போட்டிருக்கிறார்களா ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்துவதற்கு? இவர்களிடம் உண்மையில் பெருசாக என்ன சொல்றார்கள், பின்பக்கமாக போர் நிறுத்தம் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிருபர்களுக்கு இவர்கள் தாங்கள் வெற்றி பெறுவது போல் காட்ட வேண்டும். என்ன பிரச்சனை என்று சொன்னால், அல்லது அவர்களோட ஆட்சிக்கு பிரச்சனை. இப்போது யுஎஸ் செனட்டர் கொலனும் வரன் என்ற 2 செனட்டர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவின் போர்த்துறை அமைச்சர் பீட் ஹெசட் பதவி விலக வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றால் நியூயார்க் டைம் போட்டிருக்கின்றது, அந்த 176 பேர் மரணம், 168 குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்களின் மரணத்துக்கு அமெரிக்கா தான் காரணம் என்று கூறியிருக்கின்றது. இவர்கள் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தித்தான் அந்த டார்கெட்டுகளை செலக்ட் பண்ணினதாகவும், ஆனால் அவர்கள் அந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் இவர்கள் கொடுக்கப்பட்ட தகவல்களில் பல பழைய தகவல்கள் என்று சொல்லியும், இராணுவ தளங்களாக இருந்ததை முந்தி இராணுவ தளங்களாக இருந்ததை பாடசாலைகளாக மாற்றியதோ, அல்லது காவல்துறை தலைமையங்களாக இருந்த இடத்தில் பாக்குகள் வந்ததோ, அந்த இவர்கள் அப்டேட் பண்ணவில்லை, முழுமையாக புலனாய்வு தகவல்கள் இல்லை என்று கூறுகிறார்கள். எனவே இந்த பொறுப்பை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டுள்ளது என்ற தொனியில் தான் போட்டிருக்கிறார்கள். இப்போது ஈரான் நிற்கின்றது என்று சொன்னால், ஐசிசி அல்லது UN மனித உரிமைகள் ஆணைக்குழு போன்றவை இயங்கினால் அவர்கள் போர்க்குற்றம் தொடர்பாக இந்த போர்க்குற்ற வழக்கை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி, இப்போது ஈரானில் இருக்கின்ற மக்கள் அங்கு இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபை இந்த தூதரகத்துக்கு முன்னால போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த குழந்தைகளின் மரணத்துக்கு என்று சொல்லி. இப்ப இந்த பிரஷர்களுக்கு மத்தியில அதே சமயம் இந்த எரிபொருள் பிரச்சனை, இப்போது கூறுகிறார்கள் ரஷ்யாவின் எரிபொருட்களின் தடையை நீக்க வேண்டும் என்று சொல்லி. இன்னும் அதாவது ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க முடியவில்லை. ஆனால் எரிபொருட்களை தாங்கள் ரிசர்வில் இருக்கிற எரிபொருட்களை இப்போது வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். இப்ப அமெரிக்கா கூட 172 மில்லியன் பரல்களை ரிசர்வில் இருந்து வெளியே விட்டிருக்கின்றது. இத்தாலி இப்போது ரிசர்வில் இருப்பதை வெளியிட்டிருக்கின்றது. ஜப்பான் 80 மில்லியனை வெளியிட்டிருக்கின்றது. அப்ப இந்த வெளி இதுகளை மறைப்பதற்காக தாங்கள் இந்த ஈரானை அடிப்போம் வெல்லுவோம் என்ற கருத்துக்களை வெளியில் அவர்கள் சொன்னாலும் உள் மற்றும் மறுவளமாக இவர்கள் ஈரானுடன் பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற இங்க பிரித்தானியாவில் இருக்கின்ற கார்டியன் போட்டிருக்கிறது. ஸ்டீவ் விட்கோஃப் 2 தடவைகள் வெளியுறவு அமைச்சரை தொடர்பு கொண்டு ஈரான் போர் நிறுத்தத்துக்கு வாரீங்களா என்று கேட்டதாகவும் அவர்கள் உடனடியாகவே மறத்து விட்டதாகவும் இங்கே பிரிட்டிஷ் கார்டியன் பத்திரிகை போட்டிருக்கின்றது. அந்த விடயத்தை நீங்கள் கூறும்பொழுது, இப்ப நீங்கள் ரஷ்யா தொடர்பாக கூறும்பொழுது வேடிக்கையாக இருக்கின்றால், இந்த மேற்கத்திய நாடுகள் எல்லோரும் சேர்ந்து கடும் அழுத்தத்தை பிரிவிக்கணும், தடைகளை கொண்டு வர வேண்டும், சொத்துக்களை முடக்க வேண்டும் என்று எல்லாம் செய்தார்கள். இப்பொழுது தேவை வரும் பொழுது ஒரு நழுவ தடை இருக்குது, விடலாம் போகலாம் என்று ஒரு நழுவல் போக்கை கடைபிடிக்கிறார்கள் தெரிகின்றது. மெதுவாக இந்த இரட்டை போக்கை வெளிப்படுத்துகிறார் என்று பலர் கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன். எனவே இப்ப நீங்கள் இந்த தாக்குதல் தொடர்பாக கூறும்பொழுது பிரான்ஸ் தளத்தில் தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா சவுதி அரேபியாவிலிருந்து 18 அமெரிக்க ராணுவத்தினர் காயமடைந்திருப்பதாக அங்கிருந்து வெளியே கொண்டு வந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த தாக்குதல் தொடர்பாக என்ன நடக்கின்றது கூறுவீர்கள்? இரவு அமெரிக்காவின் சவுதி அரேபியாவில் இருக்கின்ற மிகப்பெரிய தளம் தாக்கப்பட்டிருக்கின்றது. ஆளில்லாத தாக்குதல் விமானங்களும் ஏவுகணைகளும் விழுந்து பிடித்ததால் 19 படையினர் காயமடைந்ததாக உடனடியாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் உடனடியாகவே ஜெர்மனியில் இருக்கின்ற வைத்தியசாலைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் இந்த உங்களுக்கு தெரியும், இப்ப அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற, இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இழப்புகளை பொறுத்தவரையில் இப்ப நேற்று அந்த விமானத்தில் அந்த 6 பேர், அதுக்கு முதல் 8 14 படையினர் அமெரிக்க படையினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 150க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த கடந்த 24 மணி நேரத்தில் 80 பேர் அமெரிக்க படையினர் காயமடைந்திருப்பதாக இப்போது அமெரிக்காவில் இருந்த ஒருவர் தனது சமூக வலைத்தளத்தில் போட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாத அவர் அமெரிக்காவுடன் கேள்வி கேட்டிருக்கிறார், நீங்கள் முதலில் 150
150 பேர் இறந்தது என்று 2 கிழமைக்கு பிறகு சொல்லுகிறீர்கள், காயம் என்று 2 கிழமைக்கு பிறகு சொல்கிறீர்கள். அதிலும் சிறிய காயமடைந்தவர்களை அமெரிக்காவுக்கு கொண்டு வாரீர்கள், கடுமையாக காயமடைந்தவர்கள் ஜெர்மனியில் வைத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறீர்கள். அப்ப மறைக்க முற்படுகிறீர்கள் என்ற கேள்விகளை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இழப்புகள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலில் 3 F-15 ரக விமானங்கள் வீழ்ந்தன. அதுக்கு பிறகு இப்போது டேங்கர் ரக விமானம் வீழ்ந்தது. அதுக்கு பிறகு இப்போது F-18 ரக விமானம் வீழ்ந்தது. கிட்டத்தட்ட 5 விமானங்களை, முன்னணி விமானங்களை இழந்திருக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் ஃப்ரெண்ட்லி ஃபயர், ஆக்சிடென்ட் அப்படி என்றுதான் அவர்கள் மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இழப்புகளை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், இப்ப இஸ்ரேலை பொறுத்தவரையிலும் இஸ்ரேலிலும் மொசாட் தலைமையகமாக இருக்கலாம், ராணுவ கட்டளை மையமாக இருக்கலாம், பல தாக்கப்பட்டிருக்கின்றன. ஏன் நீங்க சமூக வலைத்தளங்கள் பார்த்தால் பல வான்படை தளபதி கூட கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் உறுதி செய்யப்பட முடியவில்லை. எல்லோரும் அந்த தணிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். அதனால் பெருமளவான தகவல்கள் வெளியில் வருவதாக இல்லை. பிரித்தானியாவில் நீங்கள் எல்லா பேப்பரையும் வாங்கி பார்த்தால் முன்பக்க செய்தி தலைப்பில் ரஷ்யா பின்பளவாக செயற்படுகிறது, ரஷ்யாவைத்தான் முழுமையாக குற்றம் சுமத்துகிறார்கள். அவர்கள் கூறுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், எல்லா தளங்களும் மிகவும் பின் பாயிண்டாக தாக்கப்படுகிறது. ஏவுகணைகள் குறி தப்பாமல் தாக்குகின்றன. ஆள் இல்லாத விமானங்கள் குறி தப்பாமல் இலக்குகளை தாக்குகின்றன. இப்ப சைப்ரஸில் விழுந்த ஆளில்லாத தாக்குதல் விமானத்திலும் கூட இப்ப ஆளில்லாத தாக்குதல் விமானத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அதற்கு வைக்கப்படுகின்ற அந்த சிப்ஸ் அதில் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது இந்த இலக்கை தாக்க வேண்டும் என்று ப்ரோக்ராம் பண்ணினால் அது கீழே தரையிலிருந்து கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை. அது நேரடியாக போய் அதுக்கு என்ன வேலை சொன்னதோ அந்த வேலையை செய்யும். அப்ப ஃபயர் அண்ட் பாக்கெட் என்ற மாதிரி தான் இப்ப ஷோல்டர் ஃபயர் ஏவுகணையும் அப்படித்தான். அப்ப அதே மாதிரி இன்றைக்கு அது அந்த சிப்ஸ் ரஷ்யாவில் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டதுன்றத பிரித்தானியாவின் ஊடகம் போட்டிருக்கின்றது. அந்த வீழ்ந்த ஆளில்லா சுட்டு வீழ்த்தப்பட்ட ஆளில்லாத தாக்குதல் விமானத்தில் எடுக்கப்பட்ட பாகங்கள் ரஷ்யாவின் மேனுஃபேக்சர் என்று சொல்லு. அப்ப தாக்குதல் நடைபெறுகிற தாக்குதல்களை நீங்கள் பார்த்தாலும் அவர்கள் மிகவும் துல்லியமாகத்தான் தாக்குகிறார்கள். இப்ப ட்ரம்ப் கூறியிருந்தார் நேற்று, தாங்கள் ஈரான் முழு மின்சாரத்தையும் 1 மணி நேரத்தில் நிறுத்துவோம் என்று சொல்லி. அதற்கு ஈரான் கூறியிருக்கின்றது, அரை மணி நேரத்தில் வளைகுடா நாடுகள் அத்தனை மின்சாரமும் இல்லாமல் போகும் என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது இந்த போரை பொறுத்தவரையில் இவர்கள் ஒரு படி ஏறினால் ஈரான் 2 படி ஏறுற ஒரு நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அதே போல் இஸ்ரேல் மீது தாக்குதலையும் 2 ஃபோல்ட் அதிகரித்திருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. ஹைஃபா பகுதியில் ஏவுகணை தாக்குதல் நடந்ததால் பலர் காயமடைந்திருப்பது போல் தெரிகின்றது. இது தொடர்பாக உண்மைதான். ஹைஃபா பகுதியில் கிட்டத்தட்ட 80 பேர் காயம், முதலில் 60 பேர் என்று போட்டார்கள், இப்போது 80 பேர் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இன்னொரு விடயம் என்னென்று சொன்னால், ஹிஸ்புல்லாக்களின் ஏவுகணைகளும் தற்போது மிகவும் துல்லியமாக அங்கு வந்து வீழ்ந்து வடிக்கின்றன. அவர்களின் ஏவுகணைகள் கூட இப்போது நவீன ஏவுகணைகளாக இருக்கின்றன. அதாவது ஹிஸ்புல்லாக்கள் இதுவரை காலமும் அமைதியாக இருந்தது தங்களை ஈரான் நவீன தொழில்நுட்பத்துடன் பலப்படுத்துவதற்காக என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. அண்மையில் உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் இஸ்ரேலிய படையினர் லெபனானுக்குள் ஊடுருவ முற்பட்ட போது சுற்றி வளைக்கப்பட்டதாகவும் அது ஒரு உலங்கு வானூர்தி சுடப்பட்டதாகவும் பலர் அதில் கைது செய்யப்பட்டதாகவும் கொல்லப்பட்டதாகவும் கூறப்பட்டாலும் இஸ்ரேல் அதனை மறைத்து விட்டது. ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தரை தாக்குதலை அவர்கள் இப்போது நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இப்போது கண்மூடித்தனமாக குண்டுகளை மட்டும்தான் வீசிக்கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 700 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பெருமளவானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள், 9 லட்சம் பேர் அங்கு இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். இப்ப பிரான்சோ ஐக்கிய நாடுகள் சபையோ இவர்கள் அந்த அங்கு போர் நிறுத்தம் வேண்டும் என்று கூறுகிறார்கள். இப்ப லெபனான் அரசு ஹிஸ்புல்லாக்கள் மீது ஒரு தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் லெபனான் அரசை தூண்டினாலும், லெபனான் அரசியல்வாதிகள் தாக்குதல் நடத்த விரும்பினாலும் படையினர் மறுப்பு தெரிவித்திருப்பதாக கூறப்படுகின்றது. அப்ப இப்போதைக்கு தற்போதைய தாக்குதலை பொறுத்தவரையில் ஈரானுக்கு ஹிஸ்புல்லாக்களும் ஈராக்கிய படையினரையும் ஈரான் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றது. ஆனால் இதுவரையில் ஹூதிஸ் அமைப்பை அவர்கள் பயன்படுத்தவில்லை. ரெட் சீக்களால் இப்ப சவுதி அரேபியாவின் பைப்லைன் ரெட் சீக்களால வருகிறது. அப்ப ரெட் சீக்களால இப்போது எரிபொருட்களை கொண்டு வருவோமா என்ற ஒரு கருத்தொன்று நிலவுகின்றது. அப்படி ரெட் சீக்கால் கொண்டு வருவதாக இருந்தால்
ஹூதிசினர் இங்கே இந்த போர்க்களத்தில் இறங்குவார்களா? அதற்காகத்தான் அவர்கள் வெயிட் பண்ணுவதாக கூறப்படுகின்றது. அது ரெண்டு விதம். ஒன்று, ஹூதிஸின் ஏவுகணை வீச்சுக்களும் வருவார்கள், ஈரான் ஏவுகணை வீச்சுக்களும், செங்கடலுக்களும் ஈரான் ஏவுகணை வீச்சுக்களும் வரும். அதே நேரம் பைனான்சியல் டைம் இங்கு வெளியிட்டிருக்கின்றது, ஈரான் சிறிய படகுகள் மூலம் கன்னிவெடிகளை விதைக்க ஆரம்பித்து விட்டதாகவும், ஹார்மோஸ் நீரிணையில் கன்னிகளை விதைக்க ஆரம்பித்து விட்டதாகவும் கூறப்படுகின்றது. அப்ப ஒரு இன்னும், அதாவது ஏற்கனவே இந்த நாடுகள் தங்கள் ரிசர்வ்ல இருக்கிற எரிபொருட்களை மெல்ல மெல்ல வெளியில் எடுக்க தொடங்கிவிட்டன. அமெரிக்காவும் தன் ரிசர்வில் இருந்ததை எடுக்கிறது என்று சொன்னால், இந்த ரிசர்வ்ல இருந்து இவர்கள் வெளியில் கொண்டு வருவதால் தான் இந்த எரிபொருள் விலை $100 இருக்கின்றது. ரிசர்வ் கையிருப்பும் 50% கீழே போகுமாக இருந்தால் எரிபொருள் விலை கடுமையாக, அதாவது 1973 ஆண்டு அல்லது 56 ஆண்டு இடம்பெற்ற சம்பவங்களை விட மிக மோசமாக அதிகரிக்கும் என்று கூறப்படுகின்றது. $200 வந்தாலும் கூட ஆச்சரியப்பட முடியாது என்று கூட கூறிய சில செய்திகளை நான் பார்த்திருக்கிறேன். சரி, நிறைவாக நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வர போன்றோம். நிறைவாக நீங்கள் இப்ப பிரான்சினுடைய தளம் தொடர்பாக கூறினீர்கள். இனி பிரித்தானியாவும் கூட பஹ்ரைனை நோக்கி வரும் ஏவுகணைகள் அல்லது ட்ரோன்ஸ்களை தடுத்து மறைப்பதற்காக ராயல் ஏர்ஃபோர்ஸ் அவர்களுடைய டைபூனை அனுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது. அப்படி என்றால் அமெரிக்கா, இஸ்ரேல், இப்பொழுது பிரித்தானியா, பிரான்ஸ், இந்த 4 நாடுகளும் இந்த போரில் ஈடுபட்டு விட்டார்கள் என்று உறுதியாக கூறலாமா? இவர்கள் இவர்களுக்கு ஒரு மிக பெரிய பயம் இருக்கின்றது என்னென்று சொன்னால், ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் எங்கும் பறக்கலாம். இப்போது அமெரிக்கா கூட சொல்லி இருக்கிறது கலிபோர்னியாவுக்கு தாக்கலாம் என்று சொல்லி, அது அவர்கள் அமெரிக்க மக்களை உசுப்பேற்றுவதற்காக. ஆனால் இந்த நாடுகள் நீங்கள் சொன்னது போல ஈரான் மீது நேரடியாக தாக்குதலை நடத்துவது அமெரிக்காவும் இஸ்ரேலும். ஏனைய நாடுகள், இப்ப ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், பிரான்ஸாக இருக்கலாம், பிரித்தானியாவாக இருக்கலாம், இந்த நாடுகள் தாங்கள் பாதுகாப்பு, தாங்கள் அலைஸ் என்று சொல்ற கூட்டணி நாடுகளை, வளைகுடா நாடுகளை பாதுகாக்கிறோம் என்று சொல்லி இப்ப பிரித்தானியாவும் 2 ட்ரோன்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக, தங்கள் விமானங்கள் 2 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக கூறியிருக்கிறது. அப்ப இவர்கள் தாங்கள் டிஃபென்சிவ்ல தான் இருக்கிறோம், நாங்கள் உங்களை தாக்கவில்லை. உண்மையில் அவர்கள் ஈரான் மீது தாக்குதலை நடத்தவில்லை, ஆனால் ஈரான் தாக்குதலை முறியடிப்பதற்கு நடவடிக்கை என்று போய் இறங்கி நிற்கிறார்கள். அதாவது தாங்கள் இந்த அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆதரவு கொடுப்பதாக போல் நடிக்கிறார்களே தவிர, தங்களை பாதுகாப்பதற்கான முயற்சிகளைத்தான் அவர்கள் தங்களுக்கு சேதம் பெறாத மாதிரி தான் அதை பார்த்துக் கொள்கிறார்கள். அதனால் இருந்த போதும் நேற்றைய தாக்குதல் இப்போது பிரான்சையும் இந்த களத்துக்கு இறக்கி விட்டிருக்கின்றது. பிரான்சில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார், 6 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். பிரான்ஸ் 9 கப்பல்களை அனுப்பி இருக்கின்றது வளைகுடாவுக்கு. ஆனால் ஏற்கனவே அமெரிக்காவின் கப்பல்கள் 2 மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல்கள் சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. தற்செயலாக சேதமடைந்ததோ தாக்குதலாக சேதமடைந்ததோ தெரியவில்லை. அப்ப இந்த நிலையில் பிரான்சின் ஒரே ஒரு கப்பல் போய் என்ன செய்ய போகிறதுன்னு தெரியாது. எல்லாம் ஒரு சிம்போலிக்காக, ஒரு சம்பிரதாயமாக செய்கிறார்களே தவிர உண்மையில் களமுனையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக இல்லை. ஆனால் இப்போது அமெரிக்காவுக்கு இன்னொரு சிக்கல் இருக்கிறது என்னென்று சொன்னால், ஈரானுக்கு அடுத்ததாக கியூபாவை கைப்பற்ற வேண்டும். இந்த 2023 ஆண்டு முடிவதற்கு நிலையில் கியூபாவை கைப்பற்ற வேண்டும் என்று யோசித்திருந்தார்கள். அண்மையில் கியூபாவுக்குள் கொண்டு போய் இறக்க போன 6 பேரை கியூபா கடற்படையினர் சுட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்போது இந்த தாக்குதல் அமெரிக்காவின் அந்த கனவை தகர்த்து விடும். ஏனென்று சொன்னால், கியூபாவும் இதே மாதிரி ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களால் தாக்க வலிக்கிட்டால் அமெரிக்கா இப்போது வளைகுடா நாடுகள் முழுவது போல அமெரிக்கா முழுவதும் ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் விழுந்தால் கற்பனை செய்து பாருங்கள் நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று. இப்ப இதை நாங்கள் பொய் என்று கூற முடியாது. 2 மாதத்துக்கு முதல் நாங்கள் கற்பனை செய்தது என்னன்னு சொன்னால், ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் துபாயின் அழகிய ஷாப்பிங் மால், துபாயின் பிசிஆர் ஏர்போர்ட்ல விழுந்தால் எப்படி இருக்கும்? ஒருத்தர் நம்பல, அதை கற்பனை என்று விட்டு போனார்கள். இது ஒருவர் எழுதினவர், ஒரு படத்தில் ஆகால எழுதினவர், இந்த போரை அமெரிக்கா ஆரம்பிக்க கூடாது என்றால் கற்பனை செய்து பாருங்கள், இந்த பைனான்சியல் சென்டர்ஸ், உங்களோட சேஃப் ஹெவன், இதன் மீது ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் வீழ்வதையும் மக்கள் சிதறி ஓடுவதையும் கற்பனை செய்து பாருங்கள் என்று எழுதினார்கள். யாரும் அப்ப கற்பனை செய்து பார்க்கவில்லை. ஆனால் நிஜமாக நடக்கிறது. அதை விட மோசமாக, எழுதினதை விட மோசமாக நடக்கிறது. அப்ப இந்த ஈரான் போர் இப்ப ட்ரம்பின் அடுத்த கனவையும் இல்லாது செய்து விடலாம். ஆனால் ட்ரம்ப் இப்போது ஒன்றை கூறியிருக்கின்றார்,
தான் இனி நோபல் பிரைஸை பற்றி கவலைப்பட போவதில்லை. ஏனென்று சொன்னால் இப்ப ஈரான் போர் தான் போனபடியால் அது தனக்கு கிடைக்காதுன்றபடியால் தான் அதை பற்றி கவலைப்பட போவதில்லை என்று தெரிவித்திருக்கிறது. நீங்கள் பாதுகாப்பு தொடர்பாக கூறும்பொழுது இஸ்ரேலில் அயன் டோம் இருந்தது, அமெரிக்காவில் கோல்டன் டோம் இருக்கின்றது என்று அல்லது கட்டி எழுப்புகிறோம் என்று கூறினார்கள். நீங்கள் கூறுவது போல் அப்படி அமெரிக்காவில் தாக்க முடியும் எனக்கு தெரியவில்லை, நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று தான் கூறலாம். கியூபா தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கின்றது, சுவாரஸ்யமாக இருக்கின்றது. என்றால் அவர்களும் இவ்வளவு காலமாக அழுத்தத்துக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறது. இப்பொழுதும் தொடர்ந்தும் இப்ப எண்ணெய் வரி தடைகளை கொண்டு வந்து மோசமான நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதுதான் தெரிகின்றது. நன்றி அரசுகளே. தற்பொழுது உள்ள ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிப்பிட நாங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.